ஹாய் கைஸ், தூங்கி எந்திரிச்சோன்னே ஃபோனை ஃபுல் சார்ஜ் பண்ணிட்டு நம்ம யூஸ் பண்ணுவோம். நம்ம டெய்லி யூஸ் பண்ணுற ரெகுலராக வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம் அது மாதிரி யூஸ் பண்ணிட்டு மத்தியானத்தில் பார்த்தா சார்ஜ் வந்து 40-30 அது மாதிரி வந்துடும். நமக்கு வந்து டவுட்டாக இருக்கும், எதனால வந்து நம்ம சார்ஜ் குறையுது, இவ்வளோ ஃபாஸ்ட்டாக ட்ரெயின் ஆகுது அப்படின்னு சொல்லி தெரியாமல் இருக்கும். ஸோ அது மாதிரி உங்கள் ஃபோன் இருந்தால் அதுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ இந்த வீடியோ நான் சில டிப்ஸ்லாம் சொல்லியிருக்கேன். அதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களோட பேட்டரி ட்ரெயினை வந்து உங்களால் ஈஸியாக வந்து கம்மி பண்ண முடியும். ஸோ நான் வந்து சில டெவலப்பர் ஆப்ஷன் செட்டிங்ஸ் சொல்கிறேன். அதெல்லாம் நீங்கள் எனேபிள் பண்ணிட்டீங்கன்னா ஒரு 2 டேஸ்லேயே வந்து உங்களுக்கு நல்ல ரிசல்ட் தெரியும். ஸோ நம்மளோட பேட்டரியை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸை வந்து நான் அந்த வீடியோவில் வந்து நல்லா டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன். ஸோ எல்லாம் இந்த வீடியோ நீங்கள் ஸ்கிப் பண்ணால் ஃபுல்லாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நம்ம டிப்ஸுக்கெலாம் போகிறதுக்கு முன்னாடி வந்து நம்மளோட பேட்டரி சைக்காலஜி வந்து நம்ம கொஞ்சம் புரிஞ்சுக்கலாம். ஸோ நம்மளோட பேட்டரி சைக்காலஜி எப்படி இருக்கும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளோட பேட்டரி வந்து ஒரு 50% சார்ஜாக இருக்கிற டைமில் வாழ்க்கையில் வந்து ரொம்ப ஜாலியாக இருக்கும். அது நல்லா ஹாப்பியாக எல்லாமே வந்து நார்மலாக போயிட்டு இருக்கும். நீங்கள் வந்து இதே 10-20 அது மாதிரி பர்சன்டேஜில் வந்து வச்சுருந்தீங்கன்னா அது ரொம்ப சோர்வாயிரும். இப்போ நம்ம ஹியூமன் சோர்வானா வந்து நம்மளால் எந்த ஆக்டிவிட்டிஸும் சரியாக பண்ண முடியாது. ஸோ அதே மாதிரி தான் நம்மளோட பேட்டரியும், அது வந்து சார்ஜ் கம்மியாக இருந்தாலும் வந்து அதோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து அவ்வளோ நல்லா இருக்காது. ஸோ அதே மாதிரி ஒரு 90%க்கு மேலே ரெகுலராக சார்ஜ் பண்ணிங்கன்னா வந்து அந்த பேட்டரி வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆயிரும். நம்ம ஹியூமன்ஸ் ரெகுலராக ஸ்ட்ரெஸ் ஆனோம் அப்படின்னா வந்து நம்மளோட ஆக்டிவிட்டீஸ்லாம் அந்த அளவுக்கு கவனிக்க முடியாது. ஸோ அதே மாதிரி நம்மளோட பேட்டரியும் ஸ்ட்ரெஸ் ஆனால் வந்து அதோட ஆக்டிவிட்டீஸ்லாம் சரியாக பெர்ஃபார்ம் பண்ணாமல் அதோட பேட்டரி வந்து சீக்கிரமே ட்ரைன் ஆயிரும். ஸோ இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா, நம்மளோட பேட்டரி வந்து ஒரு 50-80% 80% வந்து ரெகுலராக சார்ஜ் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி பண்ணாதான் வந்து நம்மளோட பேட்டரி லைஃப் வந்து ரொம்ப நாள் வரும். அதே மாதிரி பேட்டரி வந்து ஹாப்பியாக இருக்கும். ஸோ இதை வந்து நீங்கள் முக்கியமாக தெரிஞ்சுக்கோங்க. ஸோ நம்ம ஃபஸ்ட்டாக பார்க்க போகிற டிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் சார்ஜிங். ஸோ இதை வந்து நான் ஒரு எக்ஸாம்பிளோட சொல்கிறேன். ஸோ இப்போ நம்ம வந்து டெய்லி வந்து நார்மலாக வந்து சாப்பிடுவோம். நம்மளால் ஸ்பீடாக வந்து சாப்பிட முடியும். ஆனால் வந்து நம்ம ஸ்பீடாக சாப்பிட்டா நம்ம உடம்புக்கு ஏதாச்சும் ஒரு பிரச்சனை வந்துடும். ஸோ அதனால் வந்து நம்ம நார்மல் ஸ்பீடில் சாப்பிட்டா தான் வந்து நம்ம உடம்பு வந்து நல்லாயிருக்கும். ஸோ அதே மாதிரி தான் நம்மளோட பேட்டரிஸ்க்கும் அதில் வந்து ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்கும். ஆனால் நீங்கள் ரெகுலராக ஃபாஸ்ட் சார்ஜ் பண்ணீங்க அப்படின்னா உங்கள் பேட்டரி வந்து வேகமாக ட்ரைன் ஆகிறதுக்கு வந்து சான்ஸ் இருக்குது. இதை நான் வந்து எல்லா ஃபோன்லையுமே சொல்ல, இப்போ வர ஃபோன்ஸ் எல்லாமே வந்து கரெக்டாக மெயின்டைன் ஆகுது. அதுக்கு அந்த கேப்பபிள் இருந்தாலும் வந்து நம்ம நார்மல் ஸ்பீடில் சார்ஜ் பண்ணோம் அப்படின்னா வந்து அந்த பேட்டரி லைஃப் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா ஃபாஸ்ட் சார்ஜிங் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு ட்ரைன். நீங்கள் எவ்வளோக்கோல வேகமாக உங்கள் ஃபோனை சார்ஜ் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கோல வேகமாக வந்து உங்கள் பேட்டரி வந்து ட்ரைன் ஆகும். ஸோ இது வந்து பேட்டரி ரொம்ப வேகமாக ட்ரைன் ஆன ஃபோன்ஸ்க்கு மட்டும்தான். மற்றபடி நார்மல் ஃபோன்ஸ்லாம் வந்து இதெல்லாம் வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ அதை எப்படி டிசேபிள் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து உங்கள் செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா டிவைஸ் கேர் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி அதை பேட்டரி வந்து கிளிக் பண்ணுங்கள். அதில் லாஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா மோர் செட்டிங்ஸ்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணி அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் சார்ஜிங் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கும். ஸோ அதை வந்து நீங்கள் டிசேபிள் பண்ணிட்டீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு வந்து நீங்கள் நார்மலாக யூஸ் பண்ணுற சார்ஜரே வந்து போட்டுக்கலாம். ஆனால் வந்து உங்களுக்கு ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் வந்து இருக்காது. ஸோ இது வந்து உங்கள் பேட்டரி வந்து ரொம்ப வேகமாக ட்ரைன் ஆனால் ஃபஸ்ட்டு டிப்பாக வந்து இதை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ இதே செட்டிங்ஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா அடாப்டிவ் பவர் சேவிங் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை வந்து எனேபிள் பண்ணிடுங்க. ஸோ அதே மாதிரி பேக் வந்துட்டு அதில் செகண்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்கன்னா புட் ஸ்லீப் அன்யூஷுவல் ஆப் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை எனேபிள் பண்ணிட்டீங்கன்னா வந்து நீங்கள் அதிகமாக யூஸ் பண்ணாத ஆப்பில் வந்து பேக்ரவுண்டில் வந்து டெய்லி ரன் ஆகிட்டே இருக்கும். ஸோ இது மாதிரி நீங்கள் அன்யூஸ் பண்ணாத ஆப்ஸ்லாம் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து ஸ்லீப் மோடுக்கு வந்து போயிடும். ஸோ அதுக்கு வந்து இந்த ஆப்ஷன் வந்து எனேபிள் பண்ணிடுங்க. ஸோ இந்த டிவைஸ் கார்டில் வந்து பார்த்தீங்கன்னா இது 3 ஆப்ஷனை வந்து நீங்கள் எனேபிள் பண்ணிடுங்க. ஸோ நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிற டிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட்லாம் கிடையாது. நீங்கள் வேணா வந்து எனேபிள் பண்ணிக்கலாம். ஸோ அது என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா, உங்கள் ஃபோன் வந்து டார்க் மோட்லேயே வந்து யூஸ் பண்ணுங்கள். ஸோ இப்போ நீங்கள் டார்க் மோட்லேயே யூஸ் பண்ணுறதுனால வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ஃபோனோட பிரைட்னஸ் வந்து கம்மியாகும். ஸோ அதே மாதிரி வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான கலர்ஸ் இல்லாமல் டார்க் கலராக இருந்தால் வந்து உங்களுக்கு வந்து டிஸ்பிளேக்கு போகிற பவர் வந்து ரொம்பவே கம்மியாகும் டார்க் மோட் யூஸ் பண்ணிங்கன்னா. ஸோ இதனால் வந்து உங்களோட பேட்டரி ட்ரைனிங் வந்து கம்மி பண்ணலாம். ஸோ நம்ம டெவலப்பர் ஆப்ஷன் செட்டிங்ஸ்க்கு போகிறதுக்கு முன்னாடி இன்னொரு முக்கியமான டிப் வந்து பார்த்துக்கலாம். இப்போ நான் காட்டுற மாதிரி என்கிட்ட இருக்க சார்ஜரில் வந்து இப்போ நான் நார்மலாக ப்ளக் பண்ணி சார்ஜ் போட்டால் வந்து எனக்கு இது சார்ஜே வந்து ஆகலை. சப்போஸ் அப்படி சார்ஜ் ஆனாலும் வந்து பார்த்தீங்கன்னா பேட்டரி பர்சன்டேஜ் ஒன்று காட்டும். ஆனால் அதில் பேட்டரி இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஸோ இது மாதிரி வந்து ப்ராப்ளம்ஸ் நிறையா வருது அப்படின்னு சொல்லி நான் இன்டர்நெட்டில் வந்து பார்த்தேன். ஸோ இது மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் எதனால மோஸ்ட்லி வருதுன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் சார்ஜர் வந்து லூஸ் கனெக்ஷனாக இருக்கும். ஸோ அதனால தான் வந்து மேக்ஸிமம் இது மாதிரி ட்ரபிள்ஸ்லாம் வரும். ஸோ அதெல்லாம் நீங்கள் ஃபேஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து ஒரு சிம்பிள் மெத்தட் வந்து அதை ஃபாலோ பண்ணலாம். நீங்கள் வந்து உங்கள் சார்ஜர் நார்மலாக வந்து இது மாதிரி தான் ப்ளக் பண்ணுவீங்க. ஸோ இதுக்கப்புறமே நீங்கள் வந்து இது மாதிரி கிராஸாக வந்து ப்ளக் பண்ணுங்கள். ஸோ இது மாதிரி நீங்கள் கனெக்ட் பண்ணுறதுல வந்து எல்லா கனெக்ஷன்ஸுமே வந்து நார்மலாக இருக்கும். ஸோ இப்போ பாருங்கள், நான் நார்மல் கனெக்ஷனில் போட்டப்போ என்னோட பேட்டரி வந்து சார்ஜே ஆகலை. ஸோ இந்த நான் கிராஸ் கனெக்ஷன் பண்ணிட்டு நான் சார்ஜ் போகிறப்ப என்னோட பேட்டரி வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே சார்ஜ் ஆகுது. ஸோ இந்த மெத்தடை வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நம்ம கனெக்ஷன்ஸ் தான் வந்து மாற்றி கொடுக்குறோம். ஸோ இதனால் வந்து பேட்டரிக்கு வந்து எந்த பிரச்சனையுமே வராது. ஸோ இது வந்து நீங்கள் முக்கியமாக தெரிஞ்சுக்கோங்க. ஸோ ஓகே கைஸ், இப்போ நம்ம பவர்ஃபுல்லான டெவலப்பர் ஆப்ஷன் செட்டிங்ஸை பற்றி பார்க்கலாம். ஸோ அதுக்கு வந்து செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிட்டு அதில் வந்து டெவலப்பர் ஆப்ஷன் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு டெவலப்பர் ஆப்ஷன் எப்படி ஓப்பன் பண்ணணும்னு தெரியலனா மேலே ஐ பட்டன் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ வந்து அதில் போயிட்டு அதில் கீழே வந்துட்டு இருந்தீங்கன்னா வைஃபை ஸ்கேன் த்ராட்லிங் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அது வந்து டிசேபிள் இருந்தால் அது வந்து எனேபிள் பண்ணிடுங்க. ஸோ அதுலேயே வந்து அவங்க கொடுத்துருப்பாங்க ரெடியூஸ் பேட்டரி ட்ரைன் அண்ட் இம்ப்ரூவ் நெட்வொர்க் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த ஆப்ஷனை டிசேபிள் பண்ணுற மூலியமாக வந்து நமக்கு எந்த ப்ராப்ளம்ஸுமே வராது. ஸோ நான் இப்போ நெட்டில் சர்ச் பண்ண வரைக்கும் வைஃபை ஸ்கேன் த்ராட்லிங் அப்படின்னா வந்து உங்களோட வைஃபை ஸ்கேனிங் ஃப்ரீக்வன்சி வந்து இது ஃபுல்லாக கம்மி பண்ணிடுவோம். ஸோ அதனால் வந்து உங்களோட வைஃபை ஸ்கேனிங் வந்து ரொம்ப லாங் டிஸ்டன்ஸாக இருக்க வைஃபைலாம் வந்து சர்ச் பண்ணாமல் நியர்பை லொக்கேஷனில் இருக்க வைஃபைஸை மட்டும் சர்ச் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ இதனால் வந்து உங்களோட பேட்டரி ட்ரைன் வந்து கம்மியாகும். அதேமாதிரி உங்கள் நெட்வொர்க் பெர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ அதனால் இது வந்து மேக்ஸிமம் டிசேபிள் பண்ணி வச்சுருங்க.
ஸோ நீங்கள் அதேமாதிரி கீழே வந்துட்டே இருந்தீங்க அப்படின்னா வந்து பேக்ரவுண்ட் செக் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். உங்கள் ஃபோனில் வந்து பேக்ரவுண்டில் என்னென்ன ஆப்ஸ்லாம் வந்து ரன் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி இதில் வந்து லிஸ்ட் அவுட் ஆகிட்டே இருக்கும். ஸோ இதில் வந்து நீங்கள் டிஃபால்ட்டாக இருக்க ஆப்ஸ்லாம் வந்து விட்டுருங்க. எக்ஸாம்பிள் ஃபோன், அப்புறம் வந்து சில முக்கியமான ஆப்ஸ்லாம் இருந்தால் விட்டுருங்க. இப்போ சம்மந்தமே இல்லாமல் வந்து குரோம், வாட்ஸ்அப் அது மாதிரி ஆப்ஸ்லாம் வந்து எனேபிள் இருந்தால் அது எல்லாத்தையும் வந்து டிசேபிள் பண்ணிடுங்க. ஸோ அதே மாதிரி இந்த செட்டிங்ஸ் எனேபிள் பண்ணதுக்கப்புறம் பேக் வந்துட்டு அல்லது பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் ப்ராசஸ் லிமிட் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கும். ஸோ டிஃபால்ட்டாக வந்து ஸ்டாண்டர்டில் இருக்கும். ஸோ நீங்கள் அதை கிளிக் பண்ணி அதில் வந்து பார்த்தீங்கன்னா அட்மோஸ்ட் 1 அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா வந்து உங்களோட இப்போ நீங்கள் பேக்ரவுண்ட் ஏதாச்சும் ஆப் ரன் பண்ணிங்கன்னா அதில் வந்து ஏதாச்சும் ஒரு ஆப் மட்டும் தான் வந்து பேக்ரவுண்ட் ரன் ஆகும். மீதி எல்லா ஆப்புமே வந்து பேக்ரவுண்ட் வந்து ரன் ஆகாது. ஸோ இந்த ஆப்ஷன் வந்து எனேபிள் பண்ணிடுங்க. நீங்கள் கேம் விளையாடுறனால உங்களோட பேட்டரி ட்ரெயின் ஆகுது அப்படின்னா நீங்கள் மேலே வந்தீங்கன்னா ஃபோர்ஸ் 4x MSAA அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதை நீங்கள் எனேபிள் பண்ணிட்டீங்க அப்படின்னா வந்து உங்களோட பேட்டரி வந்து ட்ரெயின் ஆகிறது வந்து கம்மியாயிரும். உங்களுக்கு வந்து கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ் நல்லாயிருக்கும். ஸோ அதே சமயத்தில் வந்து உங்களோட பேட்டரி ட்ரைனிங் வந்து இது கம்மி பண்ணும். ஸோ இது வந்து நீங்கள் மெயினாக கேம் நிறையா விளையாடுறீங்க அப்படின்னா இந்த ஆப்ஷன் வந்து நீங்கள் எனேபிள் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஓகே கைஸ், இப்போ நான் சொன்ன டிப்ஸ்லாம் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். ஸோ இதுக்கு முன்னாடி நான் ஏற்கனவே இதை பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோ நீங்கள் இன்னும் பார்க்கலன்னா மேலே ஐ பட்டனும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க்கும் கொடுக்குறேன். மறக்காமல் அதை வந்து செக் பண்ணி பாருங்கள். ஸோ உங்களை நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணுற வரைக்கும் பை கைஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.